தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பரசமய கோளரியை பாலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேயமெல்லாம் குரவையிடத் தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனிரதம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வாம். தூக்கு சீர் திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனா பதி குன்றைவாழ் சேக்கிழானடி சென்னீருத்துவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கச்சி ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை மூலமாக வாரந்தோறும் திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ஞானமையா அவர்களை திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வகுப்பிற்கு வரக்கூடிய அடியார் பெருமக்கள் குறைவாக இருந்தாலும் நான் எப்பொழுதுமே என்னுடைய மன திருப்திக்காக எண்ணுவது அல்லது உண்மையும் கூட என்னவென்று சொன்னால், பல பேர் எங்களிடத்துல கேட்குறாங்க, சித்தாந்தம் எல்லாம் சொல்லும் பொழுது கூட என்னப்பா உங்க பேராசிரியர்லாம் சொன்னா கூட ஓரளவுக்கு ரொம்ப அதிகமான மாணவர்கள் இந்த பொது மேடைகளில் வர மாதிரி வரமாட்டேன்றாங்களே என்று சொன்னால் நம்ம என்ன சொல்றோம்? சித்தாந்தம் என்பதே அது சிறப்பு நூல் என்று நம்ம சொல்றோம். அது பொது நூல் அல்ல. எல்லாருக்கும் போக வேண்டியதுதான். ஆனால் இது தவமுடையவர்களுக்கும் பக்குவம் பெறுபவர்களுக்கும் வள்ளுவர் சொல்வது போல அந்த பிறவி பெருங்கடல் யார் நீந்த வேண்டுமோ அவர்களால் தான் படிக்க முடியும். அதற்கு நமக்கு தடையாக இருப்பது என்னவென்று சொன்னால் அந்த ஆணவ மலம். அதுதான் அந்த மலம் அகற்றும். இந்த திருத்தொண்டருடைய புராணம் மலமகற்றும் என்று அவர் நூற்பயன் சொல்கிறார்னு பார்க்கிறோம். எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு சொன்னா, அந்த காலத்துல நம்ம பேச்செல்லாம் நம்ம பெரியவங்க பேசுனதை பேசுறோம். அருணையார் சித்தியார் பேசும்பொழுது கூட 4 பேர் தான் அங்க வழக்கர்த்தீஸ்வரர்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நான் நினைப்பேன், நானு அந்த மண்டபத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு வாரமா தொடர்ந்து ஒரு தலைப்புல பேசினேன். 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது சோமவாரம் வழக்கர்த்தீஸ்வரர் கோயில்ல பேசும் பொழுது நாம பேசும்போது கூட இப்ப பரவாயில்ல, வழக்கர்த்தீஸ்வரர் கொஞ்சம் பிரபலம் ஆயிட்டாரு, பல பேர் வராங்க, உட்கார்ந்து கேட்பாங்க. கேட்பது மட்டுமல்ல, இந்த திருமுறை என்பது நம்பி படித்தால் அது நல்ல பயன் தரும், இம்மையான பயனும் தரும், இம்மை பயனும் தரும்னு சொல்லும் பொழுது சில சொல்றேன், நம்மளுடைய அறக்கட்டளையாருக்கவே சொல்றேன். அவங்க ஒரு அமைப்பு, சின்ன ஒரு இது, அவங்க 200 ரூபாய் சன்மானம் கொடுப்பாங்க. அப்போ நான் 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தேன். நம்ம அதெல்லாம் இல்லாம எனக்கு வழக்கருத்தீஸ்வரர் என்ற உடனே அருணையார் பேசிய இடம், எனவே எந்த கேள்வியும் இல்லை, ஒப்புக்கொள்ளணும். ஒப்புக்கொண்டுட்டு பேசும் பொழுது 99% அந்த 200 ரூபாயோட நான் வந்ததே கிடையாது. உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு ஏதாவது அந்த பணம் கொடுத்துட்டே போவாங்க. எங்கன்னா போவோம், அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கும். முடிச்சுட்டு போய் காஃபி சாப்பிட்டு அப்படியே என்னுடைய அப்போ வழக்கம் என்னன்னா, இப்பதான் சென்னை போயிட்டோம், ஏகம்ப பெருமானை பார்க்கணும் என்று இதை முடிச்சுட்டு ஏகம்ப பெருமானை போய் தரிசனம் செய்துட்டு போவேன். அதுபோல அப்ப நினைப்பேன், நம்ம பேசும்போதே ஒரு 10 பேராச்சும் கேட்கறாங்களே. அருணையார்லாம் பேசும்பொழுது ரொம்ப குறைவான அவங்க எப்படி பேசினாங்க என்றால், அவர்கள்லாம் பெருமானுடைய அருளால் இன்னைக்கு இவங்க கேட்கணும்னு இருக்குது, நம்மளுடைய பணி பேசணும்னு இருக்கு என்று பேசுகிறார்கள். அதுபோல் நம்முடைய நிறுவனர் ஐயா அவர்கள், அவர் இல்லைன்னு சொன்னா கூட இந்த பணி கண்டிப்பா இடர் அடையக்கூடாது, தொடர்ந்து நடக்கணும் என்று செய்வது அவருடைய பெருந்தன்மை என்று சொல்லி, இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் அவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, 12ஆம் திருமுறையிலே தடுத்தாட்கொண்ட புராணம் பார்த்து வருகிறோம். அதுல ரொம்ப அருமையான நிகழ்வாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் தடுத்து ஆட்கொண்டு உமாதேவியாரோடு காட்சி கொடுக்கிறார். அந்த செய்திகளை எல்லாம் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். பார்க்கும் பொழுது ஒரு கன்று புனிற்றாவை பார்த்து கதறுவது போல கதறி அழுகிறார், பெருமானே நீங்க தான் என வாது செய்து தடுத்தாட்கொண்டீர்களா என்று. ஆமாம்பா என்று சொன்ன உடனே, என்னை பாடுன்னு சொன்னா தாராளமா பாடுறேன் சாமி என்று சொல்லாமல், பெருமானே உங்களுடைய பெரும் புகழை நான் எவ்வாறு பாடுவது என்று கேட்ட பொழுது, முன்பு என்னை பித்தன் என்றே முடிந்தனை. என்ன சொன்ன,
மண்டபத்துல வந்த உடனே வயசானவர் போல இருக்கு, பைத்தியக்காரனா அப்படின்னு கேட்ட இல்ல, அந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார் நயமாக பெருமான். ஆனா நம்ம அன்னைக்கே கூட சொன்னோம், அப்ப அவர் பித்தா என்று சொன்னதும் அப்புறம் பதிகம் பாடும் பொழுது பித்தா என்று சொல்வதும் அதோடைய பொருள் வேற. அதுதான் உங்களுக்கு சென்ற வகுப்புல கொடுத்த அந்த குறிப்புல கொடுத்திருப்போம். பாட்டு வந்து ஐயா கொடுத்துட்டாங்க, அதனால வந்து நாம வெறும் குறிப்புரையாக பொருள் மட்டும்தான் கொடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடி பாட்டு வந்து பாருங்க, பக்கம் 33. கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர் வாழ் மெய்த்தாயினும் இனியானை இவ்வியன்னாவலர் பெருமான் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம் இத்தாரணி முதலா உலகெல்லாம் உய்ய எடுத்தார் என்று சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுகிறார். அதை நம்ம பார்த்தோம், நேரம் இல்லை, கடைசியா பார்த்ததுனால விரைவா சொல்லிட்டோம். என்ன, அந்த சந்தம் கூட எப்படி பித்தா பிறை சூடிக்கு அமைகிறதோ அதே சந்தத்திலே அவர் பாடுகிறார். அது மாதிரி சில பாடல்கள்லாம் இருக்குது. மாமி கூட பஞ்சபுராணம் பாடும் பொழுது அது யாருன்னா புதுசா இருந்தவங்க கேட்டாங்கன்னா என்ன தேவாரம் பாடுறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதே சந்தத்தில் வரும். சொற்றுணை வேதியனுக்கு அப்படி வரும், பித்தா பிறை சூடிக்கு வரும், தோளுடைய செவியனுக்கு வரும், இன்னும் பக்தனாய் பாட மாட்டேனுக்கு வரும். இப்படி பல பதிகங்கள் வந்து ஒற்றுமையா வருது. அது சேக்கிழாருடைய அருள், அதனால வரக்கூடியது. அதை நம்ம போன வகுப்புல பாடி காமிச்சோம். அப்படி அமையக்கூடிய அந்த பாட்டுல கொத்தார் மலர் குழலால் ஒரு கூராய் அடியவர்வால் மெய்த்தாயினும் இனியானை வியன்னாவலர் பெருமான் என்று சொன்னால், சிவபெருமானை சொல்லும் பொழுது மெய்த்தாயினும் இனியான் என்று குறிப்பிடுகிறார். நம்முடைய மாணிக்க வாசகர் கூட அம்மா போல என்று சொல்லி நிறுத்தி விடலாம். ஏனென்று சொன்னா அன்புன்னு சொன்னாலே நமக்கெல்லாம் அம்மா தான் சொல்லுவாங்க உலகியல்ல. ஆனா பெருமானை சொல்லும் பொழுது அவன் அதையும் கடந்து இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னா, 2-3 குழந்தை தெருவில் விளையாடுது என்று சொன்னால் அந்த தாயானவள் தன்னுடைய குழந்தைக்கு தான் முதல்ல பார்ப்பா. ஏதோ ஒண்ணுனா கூட தன் குழந்தையை பார்த்துட்டு தான் மற்ற குழந்தைகளை பார்ப்பா. ஆனால் பெருமான் எல்லா உயிர்களும் உய்தி பெற வேண்டும் என்று எண்ணி இந்த அருளாளர்கள் எல்லாம் அனுப்புகிறார். சுந்தரரை அணுக்கு தொண்டு செய்து வைத்திருக்கலாம் இல்லையா, அப்படியே வச்சிருக்கலாம். நீ போப்பா, போய் திருத்தொண்டு தொகை பாடினாதான் மக்கள் எல்லாம் உய்தி பெற முடியும் என்று அனுப்புகிறான் என்பதனால தான் எங்க சொன்னாலும் பெருமானை சொல்லும் பொழுது பால் நினைந்து ஊட்டும் தாய் அன்பானவள் தான், ஆனால் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊழினை உருக்கி என்று பாடுகிறார். அருமையான பாட்டு. ஞானசம்பந்த பெருமானுடைய நமக்கு தெரியும். கோணமாமலையில பாடும் பொழுது எடுத்த உடனே தாயினும் நல்ல தலைவர் அப்படின்னு பாடுறார். அவருக்கு ஒன்றும் அவர் பயமே கிடையாது, 3 வயசு குழந்தை. உண்மையா பாடுறார், பெருமானே நீங்கள் தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார்கள் உங்களை போற்றி இசைப்பார்கள். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த நோயிலும் பிணியும் தொழிலர்பால் நீக்கி பிறவி நோய் நீங்குமாறு செய்கிறீர்கள் என்று வியந்து பாடுகிறார். திருமந்திரத்துல கூட சொல்லும் பொழுது தீயினும் வெய்யன் புனலினும் தண்ணி என்ற பாட்டுல தாயினும் நல்லன் தாழ்சடையோனே என்று சொல்லுவாங்க. இன்னொன்னு புறநானூறா என்னன்னு தெரியல, சங்க இலக்கியத்துல சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அது ஒரு விதி. என்னன்னா, குழந்தையே தான் பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சில தாய் என்ன செய்வாங்கன்னா, இல்ல பொதுவா அவங்க எல்லாம் சொல்றாங்கன்னா, சிறப்புடைய குழந்தைக்கு தான் அவங்க வந்து ரொம்ப அன்பு ஒரு படி அதிகமாக வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் கிராமத்துல என்ன சொல்லுவாங்க, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்புமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லை என்று சொல்லுவாங்க. இப்போ சிறந்த தாயாக இருப்பவள் தன்னுடைய குழந்தையை நல்லா பார்த்துக்கிறான். அதை விட பெருமான் உயர்ந்து இருக்கிறான். அவன் செலுத்துவது அன்பு இல்லை, அருள் செலுத்துகிறான் என்று நம்ம சொல்றோம். அதுதான் மெய்த்தாயினும் இனியான் என்று அவர் என்ன பண்றார். அவரை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பிறைசூடி என பெரிதாம் திருப்பதிகம். ஏன் அது பெரிய திருப்பதிகம் என்று சொன்னால், பெருமானே வந்து நேரடியாக வழக்கிட்டு நீ என்ன பாடுப்பா, அதுவும் பித்தா என்று பாடு என்று அடியெடுத்து கொடுத்ததனால் அது பெரிய திருப்பதிகம். திருத்தாண்டகத்தில் கூட பெரிய திருத்தாண்டகம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது திருப்பதிகத்திலே பெரிய திருப்பதிகம், பெரிதாம் திருப்பதிகம் என்று சொல்லி. ஏன்னா இவ்வளவு சிறப்பு வந்து மற்ற நூல்களுக்கெல்லாம் இல்லை. திருமுறையில பெருமான் அடியெடுத்து கொடுத்ததெல்லாம் இருக்குது, மற்ற நூல்களுக்கு இல்லை. எனவே இது பெரிதாம் திருப்பதிகம். அந்த பதிகத்தினை இத்தாரணி முதலா உலகெல்லாம் உய்ய எடுத்தார். அவர் இந்த உலகம் மட்டும் இல்லை, எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய அந்த உயிர்களும் உய்தி பெறுமாறு எடுத்தார் என்று சொன்னால், உலகம் என்று சொன்னால் உயிர்கள் தான்.
நம்ம புவனங்களே எத்தனையோ புவனங்கள் சொல்றோம் இல்லையா தத்துவத்துல சொல்லும் பொழுது, அந்த புவனங்கள் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உய்யுமாறு. ஏன்னு சொன்னா அவர் பாடும் பொழுது நம்ம எங்க இருந்தோமோ எந்த பிறவில இருந்தோமோ தெரியாது. ஆனால் அவர் பாடிய அந்த திருத்தொண்டு தொகையை வைத்துதான் இப்ப நம்ம பெரிய புராணம் படிக்கிறோம் என்று சொன்னால் இப்ப நமக்கு பயன்படுது இல்லையா? அவருடைய வரலாறு எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு பெரிய ஒண்ணும் வேண்டாம். நமக்கு ஒரு உணர்ச்சி வரணும். என்ன உணர்ச்சி வரணும் என்று சொன்னால் அது உண்மையான உணர்ச்சியா வரணும். நாம் எவ்வளவு பெரிய செயல் செய்தாலும் நாயன்மார்கள் செய்ததற்கு ஒரு தூசு கூட ஈடாகாது என்ற அந்த ஒரு எண்ணமும் ஒரு அடிமை மனப்பான்மையும், பெருமானுக்கு நாம் என்றும் அடிமை என்று சொல்லாம உணர்ச்சியினால் வந்ததுன்னு சொன்னா அதான் பெரிய வெற்றி. அதுக்கு தான் இந்த திருத்தொண்டருடைய புராணங்கள்லாம் வருது. அப்படி எல்லாரும் உய்வதற்கான வழி என்று என்னன்னு சொன்னா, நான் பெருமானுக்கு தொண்டு செய்யறேன் அந்த எண்ணம் இல்லாமல் நான் பெருமானுக்கு அடிமையா இருக்கிறேன். அப்பர் பாடினார் இல்லைங்களா? அவர் சொன்னாரு, நான் பெருமானுக்கு அடிமையா இருக்கிறேன், அதனால நான் யாரையும் வந்து வணங்க மாட்டேன்னு சொல்லும் பொழுது கூட மீளா ஆளாயின்னு சொன்னார். இப்ப வந்து அடிமையா இருக்கிறேன், அப்புறம் வேற ஒருத்தரை பாப்பன்லாம் கிடையாது. மீளா ஆளாய் கொய்மலர்ச்சே அடியினையே குறுகினோமே என்று அப்பரடிகள் பாடுகிறார். அப்படி நாம் எல்லாம் உய்தி பெறுவதற்கு ஏற்ற வகையிலே பித்தா பிறைசூடி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியெடுத்து பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய திருவாய் மலர்ந்து பாடுகிறார் என்று பார்த்தோம். அந்த சிவபுராண வரி கூட எழுதியிருக்கும், தாயில் சிறந்த தயாவான தத்துவனே என்று சிவபுராணத்திலே வந்து சொல்றாங்க என்று எழுதியிருக்கிறோம். அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது தான் பித்தா பெரிசூருடைய பதிக விளக்கம். ஏன்னா முதல்ல ஐயா சொல்லும் பொழுது என்ன சொன்னார், சில பதிகங்கள் மட்டும் பார்த்தா போதும்னார். அப்புறம் தொடர்ந்து நம்ம படிச்சிருவோம், எல்லா பதிகங்களையும் பதிக விளக்கமும் திருத்தொண்டர் புராணத்தினுடைய விளக்கமும் பார்த்தா நல்லது என்று அவர்கள் சொல்ல அந்த பதிக விளக்கத்தினுடைய குறிப்பு கொடுத்துட்டோம் சென்ற வகுப்புல. திருவெண்ணை நல்லூர் பதிக விளக்கம் முதல் பதிகம் அது. அந்த வெண்ணை நல்லூரினுடைய சிறப்பு சொல்லும் பொழுது சந்தானாச்சாரியார் மெய்கண்டார் எழுந்தருளி இருந்த தலமும் இதுவாகும். அவர் திருவெண்ணை நல்லூர்ல தானே இருந்தார், வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் அப்படின்னு நம்ம சொல்றோம். திருவெண்ணை நல்லூர் திருவருட்துறை ஆழ்வார் ஆட்கொண்ட தேவர் தடுத்தாட்கொண்ட தேவர் என்பதெல்லாம் வந்து அருட்துறை பெருமானுடைய பெயர்கள். முதலாம் ராஜராசனுடைய கல்வெட்டுல இப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து கல்வெட்டு செய்தியா வந்து கொடுக்குறாங்க. இரண்டாம் ராஜாதிராசனுடைய அவர்களுக்கு தொடர்ந்து வந்த பலருடைய கல்வெட்டுக்கள்ல ஆட்கொண்ட தேவர் தடுத்தாட்கொண்ட தேவர் என்றெல்லாம் இருக்குதுன்னு சொன்னா என்னன்னா, இதெல்லாம் ஏதோ ஒரு புனைந்த கற்பனை கதைகள் அல்ல. பெருமான் உண்மையிலே வந்து தடுத்தாட்கொண்டான் என்பதை அவங்கெல்லாம் கல்வெட்டுல பதித்து வைத்திருக்கிறார்கள் என்பது கல்வெட்டு செய்தி. இதெல்லாம் நமக்கு ஆவணமாக இருந்து உதவுகிறது என்பதை பார்க்கிறோம். அந்த முதல் பாட்டினுடைய விளக்கங்கள் எழுதியிருக்கேன், தொடர்ந்து எழுதியிருக்கேன். முதல் பாடலை மட்டும் நாம் இப்பொழுது விண்ணப்பம் செய்து அதனுடைய விளக்கங்களை எல்லாம் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தின்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே. திருச்சிற்றம்பலம். இந்தலப்பண்ணிலே அமைந்த பதிகம் இது. அந்த பதிகத்தினுடைய நுட்பத்தை எல்லாம் சொல்றார் சேக்கிழார், அடுத்த பாட்டுல சொல்றார். அது ஒன்னொன்னு அப்படியே படிக்கதான் படிக்கணும் போல இருக்கு, விளக்கலாம் முடியாது, அவ்வளவு நுட்பமா. இதெல்லாம் சிலப்பதிகாரத்திலே அரங்கேற்று காதையிலே வரக்கூடிய தமிழ் இசை மரபினுடைய செய்தி. மருதம்னு சொல்றார் அந்த இசை கூறுகளை, சிலதெல்லாம் விளக்குறார். அது அதுக்கு அடுத்த பாட்டு. நான் அதுதான் பதிக விளக்கம் முடிச்சுட்டு தான் அதை எழுதியிருக்கிறேன். அவ்வளவு நுட்பமாக அந்த இசையெல்லாம் எங்க போய் சேக்கிழார் படித்தா, அவர் முதலமைச்சர் தான் இருந்தாலும் இசை நுணுக்கத்தை அவ்வளவு ஒரு பாட்டுல அடுத்த பாட்டுல சொல்றா. நம்ம பித்தா பிறைசூடிக்கு வருவோம். எடுத்த உடனே பெருமானுடைய அந்த அடியெடுத்து கொடுத்ததுக்கு ஏற்ப பித்தா பிறைசூடி என்று பாடுகிறார். அந்த பித்தன் என்பதற்கு பேரருள் உடையவன். நான் வந்து அருணையாரனுடைய உரை தான் எழுதியிருக்கிறேன், அதனுடைய உரை குறிப்பு தான் அவங்க தான் எழுதுறாங்க. பித்தன் என்று சொன்னால் இந்த இடத்துல பேரருள் உடையவன் என்று பொருள்.
நம்ம சிவச்சந்திரன் ஐயா ஒண்ணு சொல்லுவார் அடிக்கடி, இந்த பித்தன் என்பதற்காக. பித்தன்னு சொன்னா இந்த இடத்துல பைத்தியம்னு அர்த்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அதுக்குதான் ஒரு பழமொழி ஒண்ணு இருக்குது. அம்மா என்ன பண்ணுவா, ரொம்ப அன்போட இப்போ ஒரு மகன் சாப்பிட்றான்னா கூட, ஏ அதை வச்சுக்கடா, இதை வச்சுக்கோ, இன்னும் காய் போட்டுக்கோ, இன்னும் கீரை சாப்பிடு அப்படின்னு சொன்னா, சும்மா இருமா, எனக்கு தெரியாதா, நான் தான் சாப்பிட்றேன்ல, குழந்தையா நானு, இன்னும் எனக்கு வந்து ஸ்பூன் ஃபீட் பண்றீங்களா, ஊட்டி விடுறீங்களான்னு கேட்பா. கோவப்படுவான், எதை சொன்னாலும் கோவப்படுவான். ஆனா தாயானவள் இன்னும் குழந்தையாவே பாவித்து வந்து அவனுக்கு செய்வா. அது சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க, அதுக்கு தான் ஒரு பழமொழி, பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க, அவ புரிஞ்சுக்க முடியாது என்று சொல்லும் பொழுது, அப்போ பித்துன்னு சொன்னா அம்மா பைத்தியம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அன்புடையவள், அன்பினால் செய்யக்கூடிய காரியம்லாம் அறிவாக வந்து யோசித்து பார்க்க கூடாது. இப்போ கண்ணப்பர் என்ன செய்தார், அன்பினால செய்தார். அறிவான நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவர் என்ன உமிழ்ந்தார், எச்சில் தானே உமிழ்ந்தார், செருப்பு காலால் வந்து தள்ளினார் மலர்களை எல்லாம், அது தப்பு தானே என்று சொன்னால், அதுக்கு தான் சொன்னாங்க, கண்ணப்பருடைய அன்பை யார் அறிவார்னா கண்ணப்பர் அறிவார், காலத்தியார் தாம் அறிவார். அவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து தெரியுமே தவிர மற்றவங்களுக்கெல்லாம் வந்து தெரியாது என்று வந்து சொல்றார். அந்த பித்தன் என்றால் அப்ப பேரருளுடையவன், எல்லா உயிர்கள் மேலும் அருளுடையவனாக நம்முடைய பெருமான் இருக்கிறான். பேரருள் பித்தோடு ஒத்தலின் பேரருளுடைய சிவபெருமானுக்கே பித்தன் என்னும் பெயர் உரித்தாயிற்று. இது அவருடைய விளக்கம், அருமையான விளக்கம். என்னன்னு சொன்னா, பித்தன் என்று சொன்னால் அப்போ அருளுடைய எல்லாருக்குமே அது பொருந்துமா என்று சொன்னால், உண்மையான பேரருள் உடையவன் சிவபெருமான் மட்டும்தான். எனவே சிவபெருமானுக்கு தான் பித்தன் என்ற பெயர் பொருந்தும் என்று எழுதுகிறாங்க. அதே மாதிரிதான் பிஞ்ஞகன் என்ற சொல்லும் சிவபுராணத்தில் வருது இல்லையா, பிறப்பருக்கும் பிஞ்ஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. அந்த பிஞ்ஞகம் என்று சொன்னால் தலைக்கோலம் என்று பொருள். இப்ப நம்ம கூட வந்து ஒப்பனை செய்யக்கூடிய அந்த கடைக்கு போயிட்டு தலையில நல்லா அழகு பண்ணி தலைக்கோலம் வைத்தால் நம்மளும் பிஞ்ஞகமா, இது பிஞ்ஞகமா என்று சொன்னால், சிவனுடைய பிஞ்ஞகம் ஆகிய அந்த சடை தலைக்கோலம் என்பது மற்றவங்களுடைய இது போல இல்லாம அவர் என்ன வைத்திருக்கிறார், பாம்பு வைத்திருக்கிறார், நிலவு வைத்திருக்கிறார், பிறை வைத்திருக்கிறார், கங்கை வைத்திருக்கிறார். இப்படிலாம் இருக்கும் பொழுது அவனுடைய அந்த தலைக்கோலம் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. எனவே பிஞ்ஞகன் என்று சொன்னால் அது சிவனை மட்டும்தான் குறிக்கும் என்று அவர் எழுதுகிறார். அதுபோல பித்தன் என்பது உண்மையாக பேரருளுடைய சிவபெருமானுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்பது அவருடைய உரை. சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பித்தா பெருமானே பிறைசூடின்னு பாடியிருக்கலாம் இல்லையா, ஏன் பிறைசூடி என்று பாடுகிறார் என்பதற்கு, பிறைசூடியது என்பது பெருமானுடைய அந்த அருளை குறிப்பது. ஏன்னா சந்திரன் வந்து குறைந்து கொண்டே வரும் பொழுது பெருமானிடத்துல வந்து சரணாகதி அடைய இறைவன் எடுத்து, இதுக்கடுத்து நீ வந்து அழிந்து போயிட மாட்டப்பா, வளருவ என்று சொல்லி சந்திரனை தலையிலே சூடுகிறார் என்பது, நாம் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் இறைவனிடத்திலே உண்மையிலே வேண்டி அவனிடத்திலே சரணாகதி அடைந்தால், அதான் சொல்லுவாங்க, சிவபெருமானிடத்துல அன்போடு தலையில இது காலில் விழுந்தீங்கன்னா உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவான் என்பதற்கு பிறை வந்து சான்றாக சொல்லுவாங்க. அந்த பேரருளுக்கு அடையாளமாக இருப்பதுதான் அந்த பிறை என்பது. ஏன் அவர் அப்படி பாடுகிறார் என்று சொல்லும் பொழுது எல்லாம் உரையாசிரியர்கள் என்ன பண்றாங்க, ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார், நமக்கு அது தெரியும், அருமையான பாட்டு. எருக்கத்தம்புலியூர்ல தான் விண்ணோர் பெருமானே விகிருதா விடையூர்தி பெண்ணான் அழியாகும் பித்தா பிறைசூடி என்று அவர் பாடுகிறார். அந்த பாட்டு கூட நான் எழுதியிருக்கிறேன், முதல் திருமுறையில 89வது பதிகம் அது. அதை பாடுகிறார் என்று எல்லாரும் எழுதுறாங்களே தவிர அருணையார் தான் வந்து ஒரு தனித்துவமாக ஒரு உரை எழுதுகிறார். என்னன்னு சொன்னா, பித்தா என்பது இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அடியெடுத்து கொடுத்த அந்த மாதிரி, பிறைசூடி என்பதை இறைவன் உள்ளிருந்து அடியெடுத்து கொடுக்கிறான். இறைவன் தான் இதையும் அடியெடுத்து கொடுக்கிறான். ஏன் என்று சொன்னால், சுந்தரர் வந்து சமயத்தினுடைய முதலாச்சாரியார் அல்ல, அவர் வந்து தனித்தொண்டராக அவர் அப்பதான் வந்து வரல. உனக்கு முன்னாடி அடியார்கள் இருந்திருக்கிறாங்கப்பா, முக்கியமாக முதல்நிலை ஆசிரியர்களாக சமயாச்சாரியராக உனக்கு யார் இருந்திருக்கிறாங்கன்னா ஞானசம்பந்தரும் அப்பரும் இருந்திருக்கிறாங்க. எனவே அவர்களுக்கு வழித்தொண்டு செய்பவனாக வழியடியானாக தான் நீ வரணும் என்ற அந்த குறிப்பில் தான் பெருமான் பிறைசூடி என்று அடியெடுத்து கொடுத்தார் என்று பாடியிருக்கிறாங்க. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கூட பாடும்பொழுது அதை எழுதியிருக்கிறோம், நல்லிசை ஞானசம்பந்தனும் நாவினுக்கு அரசனும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, நம்முடைய கருத்து என்பது
நாமளே பெரிய புராணத்தை படிச்சு எதனா தோன்றதை நான் குறிப்பு எழுதி உங்ககிட்ட கொடுத்தாதான் நான் சொல்லலாம் இது என்னுடைய கருத்து என்று. ஆனா வந்து பெரியவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அது பெரியவங்க சொல்றாங்க, சொல்றதை கேட்டு இப்ப நம்ம சொல்லும் பொழுது அப்ப நமக்கான ஒரு கிரெடிட் எடுத்துக்க கூடாது. எல்லாம் பெரியவருடைய சொல்லியதுதான். தொல்காப்பியர் சொன்னார் இல்லையா, என்மனார் புலவர்னு சொன்ன மாதிரி. அது மாதிரி சுந்தரர் சொல்றார், நான் புதுசா சொல்ல பெருமானே, அவங்கெல்லாம் உன்னை வழிபட்ட அந்த முறையிலே நான் உன்னை பின்தொடர்ந்து வழிபடுகிறேன். அப்பர் பெருமான் பாடினார் இல்லையா, ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவேன் உன்னை நானல்லேன் என்று சொல்லி, அப்ப என்ன பண்ணணும், ஞானத்தால் தொழுவார் தொழக்கண்டு ஞானத்தாய் உன்னை நானும் தொழுவனேன்னு பண்ணார். இப்ப நமக்கு ஒண்ணு தெரியலன்னு சொன்னா புது இடத்துக்கு போறோம், இப்போ வேற ஒரு இடத்துக்கு போறோம்னா இப்ப கெஸ்டா நம்ம போறோம், அவங்க வீட்டுல சில முறையெல்லாம் இருக்குன்னு சொன்னா நம்ம கூட போயிருப்போம்ல, அழிச்சிட்டு போனவங்க அவங்க வீட்டுக்கு தொடர்பானவங்களா இருந்தா அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நம்ம அப்படியே பார்த்து செய்யறோம் இல்லையா. அது மாதிரி இப்ப சிவன் கோயிலுக்கே வராதவங்க யாரோ புதுசா வராங்கன்னா முதல்ல எங்க போகணும், எங்க வந்து விழுந்து வழிபடணும், உற்சவர் சன்னதி எப்படி போகணும்னு தெரியாம இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே முழிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் எப்படி போறாங்களோ அதை பார்த்து அவங்க வந்து போவாங்க இல்லையா. அது மாதிரி அவர்கள் செய்ததை தான் தொடர்ந்து செய்கிறேன், வழித்தொண்டு செய்கிறேன் என்றுதான் அவர்கள் பாடியதே பாடி அதை பெருமான் உகக்கிறான் ஏத்துகப்பானை என்று அவர்கள் பாடுகிறார். அது இன்னொரு இடத்துலையும் சொல்லும் பொழுது, நாவின் மிசை அரையனுடைய தமிழான சம்பந்தன் யாவர் சிவனடியார்களுக்கு அடியான் அடித்தொண்டன் என்று அவர்களுக்கெல்லாம் நான் அடித்தொண்டன் என்று பாடுகிறார். அது ஏன்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார குறிப்பே திருத்தொண்ட தொகை பாடணும்ன்றது. இப்ப திருத்தொண்ட தொகையில ஒருத்தருக்கும் அடியேன் அடியேன்னு பாடணும். அவர் தில்லைவாழ்ந்தனதும் அடியாருக்கும் அடியேன்னு தியாகேஸ்வரர் அடி எடுத்து கொடுத்துட்டார். அடுத்து வந்து ஒரு ஒரு அடியாருக்கும் பாடணும்னு சொன்னா முதல்ல இருந்தே அவர் வந்து அதுக்கேத்த மாதிரி டியூன் ஆகணும் இல்லையா. அவரை சரியா அந்த நெறியில அனுப்பணும்ன்றதுக்காக முதல்ல சொல்லிட்டாருப்பா, நீ வந்து வழியடியான் தான் என்று சொல்லி அவர்களுடைய முறையில நீ போ என்று சொல்கிறார். அதே மாதிரிதான் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த சீர்காழிப்பதி கூட நான் போக மாட்டேன் என்று அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையினால அப்படியே ஊர் எல்லையிலே நிற்கிறார். என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால், ஞானசம்பந்தர் புராணமாக இருக்கட்டும் இல்ல சுந்தரருடைய புராணமாக இருக்கட்டும், அது மாதிரி மதிச்சு காரைக்கால் அம்மையார் இருந்த ஊருக்கு நான் போக மாட்டேன் என்று திருவாலங்காடு போகாம பழையனூர்லயே நிற்கிறார் ஞானசம்பந்த பெருமான். அங்கிருந்தே நான் தரிசனம் பண்றேன். தரிசனம் பண்ணும்பொழுது பெருமான் வந்து என்ன சொல்றார், கனவுல தோன்றி என்ன சொல்லணும், ஞானசம்பந்தரே நீங்க வந்து நீங்களும் அருள் பெற்றவர் தான், நம்ம வந்து தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல பெருமான். அதை அங்கீகரிக்கிறான். உங்களுடைய அந்த குரு பக்தி என்பது சரியானதுதான் என்று சொல்லி பெருமான் அங்கே வந்து தரிசனம் கொடுக்கிறார். ஞானசம்பந்தருடைய கனவுல போய் பாடுறாரு இல்லையா, அதான் பாடுறார், துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போயின்னு ஆலங்காட்டு அடிகளே என்று பழையனூரையும் ஆலங்காட்டையும் சேர்த்து பாடுறார். அதே மாதிரிதான் சுந்தரர் சீர்காழியில போய் தரிசனம் பண்ணாம அவர் அந்த எல்லையில இருக்கும் பொழுது தோணிபுர பெருமான் காட்சி அளிக்கிறார். எப்படி ஞானசம்பந்தருக்கு தோணிபுர பெருமான் அருள் செய்தாரோ அதுபோல் சுந்தரருக்கு காட்சி கொடுத்த உடனே அப்போது பாடக்கூடிய பதிகம் வந்து சாதலும் பிறத்தலும் தவிர்த்தனை வகுத்து என்று அந்த அருமையான காம்போதின்னு நினைக்கிறேன், தக்கேசிப்பன் அதை பாடுறார். கழுமலவல நகரில் நான் பார்த்தேன் பெருமானே உன்ன என்று அவர் பாடுகிறார். எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த குரு பக்தி என்பது மிக முக்கியம், முன்ன அடியாருடைய வணக்கம் முக்கியம் என்று ஆரம்பத்திலே இருந்தே அவர் வந்து சுந்தரருக்கு பெருமான் உள்ளிருந்து உணர்த்தி பிறைசூடி என்று அடியெடுத்து கொடுக்கிறார். 34வது பக்கம் பாருங்க. எனவே முன்னை ஆசிரியராவார் ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடுக. அது எதுக்குன்னு சொன்னா, தொடர்ந்து வந்து இசைத்தமிழால் பாடணும்னு சொல்றாரு இல்லையா பெருமான். இதுக்கு முன்னாடி ஆசிரியர்களா அப்ப ஞானசம்பந்தரும் அப்பர் மட்டும்தான் இருந்தாங்களா, இன்னும் பல பேர் இருந்தாங்களே, ஏன் வந்து இவங்க ரெண்டு பேரையும் பெருமான் சொல்றார், ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வரியை எடுத்து கொடுக்கிறார்னு சொன்னா, பல பேர் இருந்திருக்கலாம், ஆனா இவங்க தான் என்ன பண்ணாங்க, ஊர் ஊரா போய் தல யாத்திரை செய்து இறைவனை வழிபட்டு பாடினாங்க. அது மாதிரி நீயும் பாடணும் ஊர் ஊரா. அதுதான் என்ன சொல்றாருன்னா, பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு அப்படின்னு சொல்லுவார் பெருமான் இது முடிச்ச உடனே. அப்ப என்ன பண்ணணும், தொடர்ந்து இசைத்தமிழால் எம்மை பாட வேண்டும். நீ பாட்டுன்னு வெண்ணைநல்லூர்லயே உட்கார்ந்துடக்கூடாது, பல ஊர்களுக்கு போய் பாட வேண்டும் என்பதற்கு உனக்கு யார் வந்து குருவாக இருக்கிறார் என்று சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் வந்து இருக்கிறாங்க என்றுதான் பெருமான் வந்து பிறைசூடி என்று சுந்தரருக்கு உள்ளிருந்து அடியெடுத்து கொடுக்கிறார். அடுத்து பெருமானே என்று சொல்லி அருளாளா என்று பாடுகிறார். அடுத்த வரி எத்தால் மறவாதே நினைக்கின்றேன். அந்த எத்தால் என்று சொன்னால்
எதனால் என்பதன் மறு. எத்தாலும் அப்படின்னு அர்த்தம். எதனாலும் பெருமானே உன்னை நான் மறவாமல் நினைக்கின்றேன் என்று சொல்லி, அந்த என்பது முற்றுமை தொகுதல் ஆயிற்று என்று சொன்னால் அந்த இடத்துல வரல, நம்ம வந்து பாட்டுல கொள்ளணும் அப்படின்னு அர்த்தம். எத்தால் தான் இருக்குது, எத்தாலும் என்று கொள்ளணும். அது பாட்டு வந்து பாடும்போது இப்ப சொல்லி சொல்லி இப்ப ஓரளவு சரியா பாடுறாங்க. அப்ப வந்து பாடும்பொழுது என்ன பண்ணுவாங்க, பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா சொல்லிட்டு, எத்தால் மறவாതെ நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் அப்படின்னு பாடுவாங்க பாடும்பொழுது. அந்த மாதிரி பாடக்கூடாது. பெண்ணை என்பது அந்த பெண்ணையாற்றினுடைய கரை இல்லையா, வைத்தாய் அப்படின்றத எங்க சேர்க்கணும்னா, மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய் நல்லூர் அருட்துறையுள் என்றுதான் பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அருணையார் காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயாவும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப நம்மளும் சொல்றேன்னு சொன்னா ஏன் அதை சொல்லிட்டே இருக்கணும்னா, பிழையா பாடுறவங்க இருக்கிறாங்க, அவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க, நம்மளும் அதனால சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதெல்லாம் கேட்டவங்க பெரும்பாலும் வந்து பாடுவோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது கிடையாது. இப்போ மாமி பாடுறாங்கன்னா அவங்களுக்கு எதனா யாருன்னா சிலது சொல்லியிருப்பாங்க, அவங்க திருத்தி பாடுவாங்க. இப்போ நம்ம பாடுறோம்னா நம்மளும் பிழையோட பாடியிருப்போம். நான் வேடிக்கையா ஒன்று சொல்லுவேன், இங்கேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வந்து கேட்டு கேட்டே நம்ம மனப்பாடம் ஆச்சுன்னா சிலதெல்லாம் நம்ம அதுக்கு தான் அச்சரம் திருத்தமாக பாடுறதுன்னு சொல்லுவாங்க, எழுத்தெண்ணி படித்தல்னுவாங்க. நான் ரொம்ப நாளா அந்த பாட்டு என்ன நினைச்சிருந்தேன், மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானனுக்கு இடையூறு நினைச்சிருந்தேன். அப்புறம் இங்க வகுப்பு எடுக்கும்போது பார்த்தாலும் தெரியுது, மாநிலம் காவலாவான் இல்ல, மாநிலம் காவலனாவான். அரசனை சொல்றார், காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை. அது பொருள் வேறுபாடு பெருசா இருக்காது, அதனால நம்ம வந்து அப்படியே சொல்லிட்டே வந்துடுறோமே தவிர, உள்ள போய் பார்த்தாதான் அதனுடைய அந்த எழுத்து என்பது சரியா இருக்குதா என்பது தெரியும். அதுபோல மனத்துன்னை வைத்தாய் பெருமானே உன்னை நான் மறவாதே நினைக்கின்றேன் என்று சொல்லி, நினைக்கின்றேன் என்று இறந்த காலத்தில் சொல்றார். ஆனா நினைக்கல, பெருமானை மறந்துதான் போயிடுறார். அது எப்படின்னு சொன்னா, இதுக்கடுத்து நினைக்கிறேன் பெருமானே உன்னடா நினைக்கிறேன். தமிழ்ல எதிர்காலத்துல நடக்க போறது கூட ரொம்ப உங்களுக்கு கான்பிடன்ஸா இருக்குதா, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னா இறந்த காலத்துல சொல்லலாம். அதனாலதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் நம்ம, வெளியில வந்து அப்பா கேட்கிறார், என்னம்மா வந்துட்டியா அப்படின்னு சொன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா வந்துருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், வந்துட்டேன்ப்பா வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வந்துட்டேன் இறந்த காலத்துல சொல்றோம். அப்பனா என்ன அர்த்தம், நான் வந்துருவேன், கண்டிப்பா வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன், அந்த விரைவு இன்னொன்னு கண்டிப்பா நடக்கும் அப்படின்றத இறந்த காலத்துல சொல்லுவோம். அப்பதான் என்ன சொல்றார், எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் என்று சொன்னால் நான் உன்னை பெருமானே மறக்காம நினைப்பேன் என்று சொல்றார். என்னால நினைக்க முடியாது, மனத்து உன்னை வைத்தாய், நீதான் வந்து தடுத்து ஆட்கொண்ட பெருமானே. எங்கன்னு சொன்னா வெண்ணெய்நல்லூர் அருட்துறையுள் அப்படின்னு சொல்லிட்டு, அத்தா. அத்தா என்று சொன்னால் அப்பான்னு அர்த்தம். அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே, நான் உனக்கு ஆளாக இருந்து இருக்கிறேன் பெருமானே, ஆனா இதுக்கப்புறம் வந்து நான் உனக்கு அடிமை இல்லை என்று சொன்னால் அது தகுமோ என்று கேட்கிறார். அது ஒரு வினாதான். எனலாமே என்று சொல்றார், அது தகாது, அதான் நம்ம எழுதியிருக்கிறோம். வைத்தாய் என்று சொன்னால் சொல்லச்சம், அதனால் நீ மனசுக்குள்ள வந்து என்னை வச்சிட்ட பெருமானே, அதனால். இனி, இனி என்று சொன்னா இனிமேல் அர்த்தம் கிடையாது, இப்பொழுது என்று எழுதுறார். ஆமே என்று ஏகாரவினா ஆகாது என்று எதிர்மறை பொருள் தந்து நின்றது அப்படின்னா, எனலாமே என்று சொன்னால் உனக்கு நான் அடியவன் இல்லை என்று சொல்ல முடியுமா அப்படின்னா என்ன அர்த்தம், முடியாது என்று அர்த்தம். அதுதான் வந்து இந்த பாட்டுல சொல்றார். சுவாமிகள் தம் முன்னை நிலையை நினைந்து அருளியது இத்திருப்பாடல். ஏன்னு சொன்னா, முன்ன நான் வந்து உன்னை நினைத்து கொண்டே இருந்தேன், ஆனா வந்து இப்ப நினைக்காம போயிட்டேன், ஏன்னா நீயே வந்து சொல்லி நான் உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்றேன். அந்த நிலை வந்து மாறி உன்னுடைய அருளால் என்னுடைய மனசுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க பெருமானே, இதுக்கப்புறம் உனக்கு நான் அடிமை இல்லை என்று சொல்லுவனா, சொன்னால் தகுமா, தகாது, எனவே நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்றார். அதுதான் உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று ஒரு ஒரு பாடலையும் அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம்.
பாட்டு வந்து சாதாரணமா இருக்குது. நம்ம வந்து பாடுறோம். முற்றுவதெல்லாம் கூட இப்போ 7ஆம் திருமுறைலாம் படிக்கிறாங்க. வேகமா பாடுறோமே தவிர, எவ்வளோ ஆழமா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சில கருத்தை எல்லாம்னு சொல்லி, சரி இதுக்கப்புறம் அடிமையாயாச்சு. நம்ம தொடர்ந்து இதுக்கப்புறம் போவோம்னு இல்லாம, உங்கள நான் சொல்லிட்டேனே பெருமானே, உனக்கு அடிமை இல்லைன்னு சொல்லிட்டேனே, அது எவ்வளவு பெரிய தவறு என்று எண்ணி வருந்தி தான் பாடுகிறார்கள்னு பார்க்கிறோம். 2வது பாட்டு, நாயேன் பலநாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய்த் திரிந்து எய்த்தேன் பெறலாகா அருள் பெற்றேன் வேயார் பெண்ணைத் தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பாடுகிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுதே கஷ்டமா இருக்கு நமக்கு. நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணைன்னு பாடுகிறார். சுந்தரருடைய வயது வந்து அப்ப 16 வயது தடுத்தாட்கொள்ளும் பொழுது. ஏன்னா அந்த காலத்துல ஆண்களுக்கு திருமண வயது 16, பெண்களுடைய வயசு வந்து 12. அப்படி இருக்கிறப்ப திருமணத்துல தடுத்தாட்கொள்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலைக்கு போகும்பொழுது அவருடைய வயசு 18. 2 வருஷம் தான் அவர் இருக்கிறார். ஆனா பல பதிகங்கள் பாடுகிறார்னு பார்க்கிறோம் பெருமான் இடத்துல. இளைஞரா இருக்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம், இளைஞரா இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அவர் என்ன பாடுறாரு பாருங்க, நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்துண்ணைன்னு சொன்னா, என்னுடைய இளமை காலத்திலே உன்னை நான் நினைக்காம போயிட்டேனே பெருமானே. அவரா நினைக்காம போயிட்டார். அவர் ஆதிசைவர், மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மைன்னு ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி, அப்பா அம்மா எல்லாம் சிவவேதியர் குலம். ஆனாலும் வந்து இப்போ ஒன்று நினைக்கிற மாதிரி நான் நினைக்கலையே பெருமானே. ஏதோ நான் ராஜா வீட்டு பிள்ளையா போயிட்டேன், என்னுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இளமை காலத்துல உன்னை நினைக்காம போயிட்டேனே என்று வருந்துகிறார். பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேன். அந்த பேய்னு ஏன் சொல்றாருன்னு எழுதியிருக்கேன் போடுங்க. பேய் போல என்று சொன்னால் பயனின்றி விரையத் திரிதலின் ஓமையாக கூறப்பட்டது. இந்த பேய் வந்து, பேய் என்பது நம்ம சொல்லுவோம், அந்த தமிழ்ல கூட அழகைன்னு சொல்லுவோம். வள்ளுவர் கூட அதை சொல்றார். உலகத்தார் இருக்கக்கூடியவர் இருக்காங்க இல்லையா, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றார். அது எதுக்கு சொல்றாருன்னா, லோகாயுத மதத்தை தான் மறுத்து சொல்றார். அவன் தான் எது சொன்னாலும் இல்ல இல்ல இல்ல, கடவுளா இல்ல, உங்களுக்கு பஞ்சபூதமா இல்ல, ஆகாயம் என்பது இல்ல, நான் பார்க்கல, பார்த்தாதான் உண்டுன்னு சொன்ன உடனே வள்ளுவர் கோவம் வந்துதான், எல்லாரும் உண்டுன்னு சொல்றா, அப்பனா அவங்களாம் பைத்தியமா, நீ வந்து புதுசா புத்திசாலித்தனமா சொல்லாத, உலகத்தார் உண்டு என்பது இல்லைன்பா, நீங்களாம் இங்கேயே இருக்கக்கூடிய பேய்டா நீ, அழகை என்று சொல்லி சொல்றார். அவங்களுக்கு என்னன்னா, கண்ணுல பார்த்தாதான் நான் ஒத்துப்பேன், பெரிய இன்பம் என்று சொன்னால் சிற்றின்பம் மது சாப்பிடுவது இதுதான் இன்பம், கடவுள்லாம் கிடையாது அப்படின்றது அவனுடைய கொள்கை. அப்ப அந்த அழகைன்னு சொல்றாரு இல்லையா, அழகை என்பதற்கு என்ன பொருள்னு சொன்னா, அலைந்து கொண்டே இருக்குது இல்லையா வேகமா, பேய்க்கு என்ன பயன் இருக்குது, அது பாட்டுன்னு போகும் வருமே தவிர எந்த பயனும் இல்லாம சுத்திட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம கூட என்ன சொல்றோம், வீணா தெரியாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பயனில்லாமல் சும்மா போயிட்டு வந்தா திரிதல்னு சொல்றோம். அது மாதிரி என்னுடைய இளமை காலம் போயிடுச்சு. பல நாளும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன். அந்த எய்த்தேன்னு சொல்றாரு பாருங்க பெருமான். திரிதல் என்று சொன்னால் எதற்கு திரிதல்னா, இன்பத்தை பெறுதல் பொருட்டு திரிதல். இளமை காலத்துல போறாரு வராரு சொன்னா மகிழ்ச்சியாக எங்க கிடைக்கும்னு தெரிகிறாங்க. எய்த்தல்னு சொன்னா இழைத்து போதல். ஏன் இழைத்து போனார்னு சொன்னா அந்த இன்பம் கிடைக்கவில்லை. இன்பம் எப்ப கிடைக்கும், நிலையான இன்பம் என்பது பெருமானை பார்த்ததான் கிடைக்கும், பெருமான இடத்துல தான் கிடைக்கும். அந்த இன்பம் கிடைக்காமல் நான் இழைத்தேன் எய்த்தேன் என்று சொல்லி, வேயார் பெண்ணை தென்பால் என்று சொன்னால் அந்த மூங்கில்கள் நிறைந்து வளரக்கூடிய பெண்ணையாற்றினுடைய தென்பால் உள்ள வெண்ணெய்நல்லூர் அருட்துறை, வெண்ணெய்நல்லூர் என்பது ஊர், அருட்துறை என்பது கோயிலுடைய அந்த பெயர்னு சொன்னோம். அருட்துறையுள் ஆயா உனக்கு ஆளாய் அப்படின்னு சொல்றார். ஆயன் என்று சொன்னால் உயிர்கூட்டத்தை உடையவன் அப்படின்னு பொருள். நம்ம சொன்னோம், இங்க சொல்லல மன்னிக்கணும், சேக்கிழ ஆராய்ச்சி மையத்துல சொன்ன ஞாபகம். ஆயன் என்று சொன்னால் தலைவன் பொருள். பசுன்னு சொல்றோம் இல்லையா, உயிரை நம்ம சித்தாந்தத்துல பதி பசு பாசம்னு சொல்றோம். இப்ப அதுதான் கிறிஸ்துவத்துல என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நாங்க படிச்சதே கிறிஸ்துவ பள்ளி தானே, அவர் வந்து கர்த்தர் எங்களுக்கு மெய்ப்பராக இருந்து வழிநடத்துகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ப்பர் என்று சொல்ல அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஆயாய் அப்படின்றது. ஆயனாக இருக்கிறான் என்றால் நாம எல்லாம் பசு, பசுக்கு பதியாக இருக்கிறான், அதனாலதான் அவனை பசுபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பசுபதிநாதர் அங்க இருக்கிறார். அந்த பசுபதியாக இருக்கக்கூடிய பெருமானை ஆயன், எனவே அவனை ஆயாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பாடுகிறார். ஆயா அப்படின்னு தான் வருது பாட்டுல.
ஆயாய் அப்படின்னு ஈ போட்டாலும் உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ்ல எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஈ இருக்கா? ஆயாய்ன்னு இருக்கு. ஆயாய்ன்னு இருக்கலாம். ஆனா ஆயான் என்பதுதான் வந்து பாட்டு. என்ன நாயேன் அப்படின்லாம் வருது இல்லையா? ஈ போட்டாலும் தப்பு இல்ல. அப்படி சொல்லுவாங்க அப்படின்றத எழுதியிருக்கிறாங்க. 3வது பாட்டு. மண்ணே மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை, பொன்னே மணிதானே வைரமே பொருது உந்தி, மின்னார் பெண்ணைத் தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையுள் அன்னே உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பாடுகிறார். இது ஒன்றும் அதே கருத்து தான். மண்ணே பெருமானே, தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை மறவாதே நினைக்கின்றேன் என்று சொன்னால் நினைப்பேன் அப்படின்னு சொல்றார். வருந்தி பாடுறார். என்னன்னா, உன்னை நான் மறந்துட்டேன் பெருமானே, எனவே நான் மறக்காமல் உன்னை நினைப்பேன். நினைக்கின்றேன்னு சொன்னா நினைப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்குதான் திட்பம் எய்துவித்தற் பொருட்டு நிகழ்காலத்து அருளினார். அதான் நான் விளக்கிட்டேன், உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். உறுதிக்காக, உறுதியாக நினைப்பேன் என்பதை வந்து நினைக்கின்றேன்னு சொன்னார். பொன்னே மணிதானே வைரமே, பொன்னாகவும் மணியாகவும் வைரம் போலவும் ஒரு உயர்ந்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமானே, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா, மின்னார் பெண்ணிதென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையில் இருக்கக்கூடிய அன்னே, எனக்கு அன்னை போன்று அன்புடைய பெருமானே, உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. உனக்கு நான் கைலாயத்தில் அடிமையாக இருந்து இப்ப நீங்க வந்து கேட்கும் பொழுது ஆதிசேவர் இன்னொரு ஆதிசேவருக்கு அடிமையா இருப்பது முறையா என்று நான் கேட்கிறேனே, அது தகுமா? தகாது. நான் உனக்கு அடிமைதான் என்று இந்த பாட்டுல வந்து பாடுறார். அன்னே என்றால் தாய் போன்றவனே என்று பொருள். 4வது பாட்டு. முடியேன் இனி பிறவேன் பெரின் மூவேன் பெற்றம் ஊர்தி, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ, செடியார் பெண்ணைத் தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையுள் அடிகேள் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்கிறார். இங்க சொல்லும் பொழுது, நான் வந்து பெருமானே இறக்க மாட்டேன். சுந்தரர் கூட என்ன ஒரு நமக்கு ஒரு பொருத்தம்னு சொன்னா, நேத்து தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய குரு பூஜை நன்னாள், ஆடி சுவாதி நட்சத்திரம். தொடர்ந்து அடுத்த நாளே நம்ம வந்து அவருடைய முதல் பதிகத்தை சிந்திக்கிறோம். தொடர்ந்து நான் சென்ற வகுப்புலேயே பார்த்துருக்கணும், இருந்தாலும் அது அந்த விளக்கங்கள்லாம் போய் கரெக்டாக 6 ஆயிடுச்சு. நம்ம குரு பூஜைக்கு அடுத்து தொடங்குறோம். அது ஒரு சிறப்பு. சுந்தரருடைய குருவருள் என்று நாம் எண்ணலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அஞ்சைக்கல பதிகத்துல அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, தலைக்கு தலைமாலை அணிந்தது என்னன்னு வரும். நொடித்தான்மலை பதிகம்ன்றது அது வேற, அது தானே முன்படைத்தான். அஞ்சைக்கல பதிகத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இறக்க மாட்டேன் அப்புறம் பிறக்க மாட்டேன்னு சொல்லுவார். அது சிந்தித்தெழுவார்க்கு நெல்லிக்கனியே அந்த பாட்டுலையா, முந்தித் தொழுவார் இரவார் பிறவார் அப்படின்னு சொல்றார். முதல்ல வந்து இறத்தல சொல்லி அப்புறம் பிறக்க மாட்டாங்கன்னு சொல்றார். என்னன்னா, கண்டிப்பா அந்த வீடு பேர் என்பதை அடைவார்கள் என்பது சொல்றாரு இல்லையா? அது மாதிரி இங்க என்ன சொல்றார், முடியேன் அப்படின்னு சொன்னா, முடியேன் என்று சொன்னால் நான் வந்து இறந்து விட மாட்டேன். ஏன்னா இறந்தா தானே மறுபடியும் பிறப்பேன். இனி பிறவேன் அப்படின்ட்டா. ஏன்னா உன்னுடைய திருவடி தான் அடைய போறேன் பெருமானே, அது உறுதி ஆயிடுச்சு. இனி பிறவேன் பெரின் மூவேன், அப்படி பிறந்தாலும் வந்து மூவேன் என்று சொல்லி, பெற்றம் ஊர்தி, பெற்றம் என்று சொன்னால் ஆணையருடைய பெருமானே என்று சொல்லி, கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள் நீ என்று அவர் பாடுகிறார். என்ன கருத்து என்று சொன்னால், முதல்ல சொன்னது அவருடைய ஆற்றாமை. நான் வந்து இறப்பதற்கும் பிறப்பதற்கும் அல்லது பிறந்து விட்டால் வயதாகி போய் இருக்கக்கூடிய அந்த மூப்புலாம் எனக்கு வேண்டாம், என்னால சுத்தமா முடியல சுவாமி, அதெல்லாம் வந்து என்னால முடியல, நீங்க உங்களுடைய திருவடிக்கு அடையணும்னு கேட்கிறார். அடுத்து சொல்றார் இல்லையா, சார் அவர் வந்து அடிமை இல்லைன்னு சொன்னாரே தவிர என்ன பொய் சொன்னார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், கொடியேன்னு சொல்றார். பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளின்றார். அதுக்கு ஐயா என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா, இதுதான் நான் சேக்கிழார்ல கொஞ்சம் விரிவா பேசினேன். என்னன்னா, எனக்கு வந்து 15 நிமிஷம் சிற்றுரைன்னு கொடுத்து தென்னன் பெருந்துரையான் என்று தலைப்பு கொடுத்திருந்தாங்க சேக்கிழார் விழால, சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்துல. திடீர்னு அதை மாத்தி செங்கோல் ஆதீனம் வந்து அருளாசி வழங்கக்கூடிய அந்த நேரத்துல அவர் சுந்தரர் பாட்டு என்று அவர் கொடுத்திருந்தாங்க. அந்த நேரம் பேச முடியுமா, 1 மணி நேரம் பேச முடியுமான்னு சொன்னாங்க. நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா, சரி 1 மணி நேரம் தாராளமா பேசலாமே என்ற பொழுது, சரி தென்னன் பெருந்துரையான் இருக்கட்டும், சுந்தரருடைய பாட்டு என்றே பேசுங்க என்று அவங்க சொன்னதுனால கரெக்டா நான் இங்க முடிச்சுட்டு போனேன். அங்க வந்து அவருடைய சில கருத்தெல்லாம் சொன்னேன், முதல் பதிகத்தினுடைய கருத்து சொன்னேன். அப்போ இதுதான் வந்து அருணையார் ஐயா நல்லா எழுதுறாங்க இந்த இடத்துல.
நம்ம அவரு நல்லா எழுதுறாங்கன்னா அவரை இது பண்ணி இல்ல, ரொம்ப வியந்து பார்க்கிறோம். என்னன்னு சொன்னா, அந்த சுந்தரர் உரைத்த பொய் என்பது என்னன்னு அவங்க எழுதும் பொழுது, அதான் நான் எழுதியிருக்கேன் நானு. முடியேன் முதலிய எதிர்மறைகள் ஆற்றாமையை குறித்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் முடியாது என்று. நெறி கோடினமை அப்படின்னா, அவர் என்ன பிழை செய்தார் என்று சொன்னால், மாதர்பால் மனம் வைத்தது. கைலையில இருந்து கமலினி அனந்ததியை பார்த்தார் இல்லையா? அது அவருடைய வழியில இருந்து பிறந்தார். லேசா பிறந்தார். அது அவருடைய பிழை. பொய்மை பல அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்றாங்க? அந்நிகழ்ச்சியை தானே சிவனிடத்து விண்ணப்பியாதது. எவ்வளவு ஒரு நுட்பமான உரை. நம்மளும் தான் பெரிய புராணம் படிக்கிறோம், ஏதாவது தோணுமா என்று சொன்னால் தோணாது. அவர்களுக்கு தான் தோணும். என்னன்னா, இப்போ அவர் கைலாயத்தில் இருக்கும் பொழுது மலர் பறிக்க போனார். கமலினி அனந்ததே இருந்தாங்க. சரி, அவர் பார்த்தார், 2 பேரும் விரும்பினாங்க. காதல் மாதரும் காட்சியில் கனினார்லாம் நம்ம பார்த்தோம். உடனே சுந்தரர் என்ன பண்ணியிருக்கணும்? சிவபெருமான் இடத்துல வந்து, ஐயா நான் மலர் பறிக்க போனேன், இன்னைக்கு 2 பெண்கள் வந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தாங்க, அதனால என்னுடைய மனம் ஒரு நிமிஷம் சஞ்சலப்பட்டது, அதனால நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆனா சுந்தரர் என்ன பண்றார்? எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப கேஷுவலா வந்து பெருமானேன்னு இயல்பா நிக்கிறார். பெருமான் இடத்துல எதையும் மறைக்க முடியாது இல்லையா? அவன் உள்ளிருந்து எல்லாம் தெரிந்து கொள்பவன். அது விளையாட்டே அவர் தான் பண்றார், பெருமான் தான். எனவே என்ன பண்றார்? சுந்தரா அப்படின்றார். சாமி என்ன நடந்தது என்றால், இந்த மாதிரி நடந்துருச்சு சுவாமி என்று பெருமானே சொன்னதுக்கு அப்புறம் தான் கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கி, பெருமானே நான் உங்களை மறக்க கூடாது சுவாமி, எனக்கு ரொம்ப இதா இருக்குது, உங்களை பிரிஞ்சு நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அழறாரே தவிர, சிவனிடத்துல அவரே போய் முதல்ல சொல்லலையா? அது ஒரு பொய். அதை மறைச்சிட்டார். மனசெலவுல செய்தாலும் பொய் பொய் தான் என்று அது ஒரு பொய். அடுத்து என்ன பொய்னா, தான் கைலையில் வேண்டியது மறந்தமை. அவர் என்ன சொல்றார்? உனக்கு நான் அடிமைதான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லி வந்தவர் சிவபெருமான் வந்து சொல்றாரு இல்லையா? உனக்கு நான் அடிமைபா, அது எனக்கு நீ அடிமைப்பான்னு சொல்றார். ஓலையை காட்டுறார். அப்ப கூட அந்த நினைவு வந்து, ஏன் வந்து இவர் சொல்றார்? ஓ இவர் சிவபெருமானா இருக்கலாமோ, நம்ம முன்ன பிறவில இப்படி செய்திருப்போம்னு அந்த ஒரு சிந்தித்து இருக்கணும். கொஞ்சம் கூட சிந்திக்காம இவர் திருமணத்தை நிறுத்துறாரே, உனக்கு அடிமையெல்லாம் நான் இல்லை என்று சொல்றாரே என்று தான் கைலையில் வேண்டியது மறந்தமை. 3வது, ஆளல்லேன் என முரணிக்குரியமை. ஒரு சொல்றாரு இல்லையா, உனக்கு நான் அடிமையெல்லாம் இல்லை என்று சொல்லி சொல்றார் என்று இந்த இடத்துல ஒண்ணு எழுதுறாங்க. அவங்களே தான் எழுதுறாங்க. முன்பிறவி நிகழ்ச்சிகள் மறத்தல் இயற்கையாய் ஒழிய இஃது பொய்கள் என்றமை என்னை எனின். உண்மையா இந்த கேள்வியை இப்ப நீங்க கேட்டிருக்கணும். அவங்க வந்தாங்க, லேசா கேட்க வந்தாங்க மாமி. என்னன்னா, அது வந்து கைலாயத்தில் நடந்த செய்திப்பா. அது போன பிறவி. ஒரு நகைச்சுவையில வரும் இல்லையா, அது போன மாசம் இது இந்த மாசம் சொல்ற மாதிரி, அது போன பிறவி. போன பிறவில நடந்தது இப்ப நமக்கு ஞாபகம் இருக்குதா? நமக்கு ஞாபகம் இல்லை. அது பெருமான் கொடுத்த பெரிய ஒரு பரிசு நமக்கு. மறத்தல் வந்து பெரிய பரிசு தான். ஏன்னா கெட்டதை வந்து மறந்துடணும். மறக்காம இருந்தா என்ன ஆகுறது? அது இந்த பிறவிக்கேன்னு சொன்னா போன பிறவிதெல்லாம் மறந்துடணும். இப்ப சுந்தரர் வந்து கைலாயத்தில் இருந்த அந்த செய்தியை மறந்தாரே, அது எப்படி குற்றமாகும் பொய்யாகும் என்று சொன்னால் 35வது பக்கத்தை பாருங்க. நம்மனோர் உள்ளத்ததிற்காயின் அவையே அன்றி மிகப்பெரிய பொய்களும் பொய்யல்லவாம். சுவாமிகள் உள்ளத்திற்கு அவை பொய்யாகாது ஒழியா என்று எழுதுகிறார். என்னன்னா, நமக்கா இருந்தா இதை விட பெரிய பொய் நம்ம எதனா சொல்லுவோம் பெருமான் இடத்துல. அதை கூட நம்ம என்ன சொல்லுவோம் சொன்னா, சுவாமி இதெல்லாம் ஒரு பொய்யா, நான் ஒரு சின்ன பொய் தானே சொன்னேன் உங்ககிட்ட என்று சொல்லிடுவோம். பெரிய பொய்யை கூட நாம் ரொம்ப இயல்பா எடுத்துப்போம். ஆனா சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு சின்ன பொய் தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. உண்மையான ஒரு சான்றோராக இருந்தா, ஐயோ நம்ம இன்னைக்கு பொய் சொல்லிட்டோமே, பொய் சொல்லிட்டோமே என்று. சும்மா சொல்றேன் நான். அன்னைக்கு வகுப்பு ரொம்ப காலதாமதமா போச்சு. ஒரு வகுப்பு நான் வந்து சொல்லியிருக்கலாம், ஏதாவது நான் வர வழியில வந்தேன், பஸ் நின்று போச்சு, என்ன பண்றது, இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். எனக்கு வந்து சென்னையில போயிட்டு வந்தேன் நான். வரும்பொழுது நேரம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் தனியா இது வண்டி தான் இது பண்ணி வரோம், காலதாமதம் ஆயிடுச்சு, என்னுடைய பிழைதான் என்று ஒத்துக்கிட்டேன். அதனால முடிஞ்சது, நான் போயிட்டேன். ஒரு தப்பாக ஒரு பொய் சொல்லியிருந்தேன்னா என்ன பண்றது? பெரிய புராணம் எடுக்கிறோம், அடியார் இடத்துல பொய் சொல்லிட்டோமே என்று மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க இல்லையா? அந்த கஷ்டம் இல்லை, உண்மையை சொல்லிட்டா பிரச்சனை இல்லை இல்லையா? அப்ப நமக்கே அப்படின்னு சொன்னா சுந்தரர் எப்படி? அவருக்கெல்லாம் போன பிறவிலே சொல்லியிருந்தாலும் பெருமானிடத்துல நம்ம சொன்னோம். ஆனா நம்ம அதை மறந்து போய் உனக்கு நான் அடிமை இல்லையே என்று சொல்லிட்டோமே, அது எவ்வளவு பெரிய பொய் என்றுதான் அதான் எழுதுறார். அவளுடைய நிலையில பார்த்தா அது பொய் தான் என்றுதான் ஒரு திருக்குறள் எழுதுறார். திணைத்துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழிநாணுவார். ஒரு சின்ன ஒரு குற்றம் நடந்து விட்டாலும் அந்த பழியை பெரிசாக, பழிச்சொல் என்பது கூடவே கூடாது. மானம்னா அதான் சொல்றாங்க.
என்ன சொல்றாங்க? பரிமேலழகர் எழுதுறாரு இல்லையா, மானம் என்பது என்னன்னா தன் நிலைமை தாழாமையும், முதல்ல தன்னுடைய நிலைமையிலிருந்து தாழக்கூடாது, தாழ்ந்தால் உயிர் வாழாமையும். ஒரு குற்றம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை அவங்களால தாங்கிக்க முடியாது, உயிரே போயிடும்னு சொல்றார். போச்சா இல்லையா பாண்டிய மன்னனுடைய உயிர்? தப்பா நான் தீர்ப்பு சொன்னேன்னு உடனே உயிர் போயிடுது. எப்படி போகும்? இப்ப அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா எத்தனை பேர் உயிர் போகும்னு தெரியல. ரொம்ப இயல்பா போச்சு, உண்மை என்பதெல்லாம் இல்லாம போச்சு. ஆனா அவங்களுக்கு பிழை என்று சொன்னால் உயிரே போயிடுதுன்னா அவ்வளவு நேர்மையா அவங்க இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கோள் நீ. ஆனா பெருமானே நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். ஏன் என்று சொன்னால் அப்படி பொய் செய்பவர்களையும் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய பெருந்தன்மை அல்லவா சொல்றார். நம்ம மாணிக்க வாசகர் கூட சொல்றாரு இல்லையா, என்னுடைய அந்த பொய்களை எல்லாம் பொறுத்தல்வது உங்களுடைய பெருங்கருணை அல்லவா என்று பாடுகிறார். அந்த பாட்டு எழுதணும்னு நினைச்சா நான் எழுதல நினைக்கிறேன் திருவாசகத்துல. இதேதான் இது. எந்தோல் முக்கன் எம்மானே, நான் செய்யக்கூடிய குற்றத்தை இல்லாம கூட குணமாம் என்றே நீ கொண்டால் என்தான் கெட்டது இறங்கிடா. இதான் இந்த பாட்டு தான் எழுதணும்னு நினைச்சேன். அவர் கூட இவர் பாடும்பொழுது அடியார்கள் குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன். எப்படி பாடுறாரு பாத்தீங்களா? நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லல, தப்பு பண்ணா கூட பெருமானே அதை நீ குணம்னு இல்லை ஏத்துக்கிற, அதனால நான் உன்னுடைய திருவடி அடைந்தேன்னு பாடுறார். இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால தான் பாட முடியும். ஏன்னா நட்பு இல்லையா, சகமார்க்கமா இருக்கவே அவர் அப்படி பாடுறார். இரண்டாவது ஞானசம்பந்த பெருமான், தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே, நாங்கெல்லாம் சிறியவர்கள், எங்களுடைய பிழையை நீங்க பொறுக்கிறீங்க இல்லையா என்று பாடுகிறார். அதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான். இப்போ நமக்கே கூட எடுத்துக்கலாம், காலம் மாறிவிட்டது, ரொம்ப வேகமான உலகமா இருக்குது. முறையா பெருமான தினமும் வழிபடணும், எப்போதுமே இறைவனிடத்துல அன்பு இருக்கணும், அப்படிலாம் நம்ம இருக்கிறோமா என்று சொன்னால் ஒரு கேள்விக்குறிதான். ஆனா எப்பயோ ஒரு முறை பெருமானை வணங்கினாலும் அன்பு செய்தாலும் அந்த அன்புக்கு இறைவன் எவ்வளவு உண்மையா இருக்கிறான். நம்ம கேட்டா பெருமான் ஏதோ ஒரு விதத்துல யார் மூலயமாவோ ஏதோ ஒரு உதவி செய்கிறான், அந்த உணர்ச்சியை காட்டுறான் இல்லையா, நான் இருக்கிறேன்ப்பா உனக்கு என்று காட்டுகிறான் என்று சொன்னால் நம்மளாம் அருளாளர்களா? கிடையாது. ஆனால் இறைவன் இறங்குகிறான் என்றால் அதுதான் அப்பர் பாடினார், அடியார் செய்த அனாச்சாரம் எல்லாம் பொறுத்தருளி அவர் மேல் என்றும் சீராத பெருமானாக இறைவன் இருக்கிறான் என்று பாடுகிறார். அது இறைவனுக்கே உரிய பெருந்தன்மை. அதுதான் பாடி அப்படிப்பட்ட அடியேள் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று பாடுகிறார். 5வது பாட்டுல பாதம் பணிவார்கள் பெரு பண்டம் அது பணியா, ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளா, தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணநல்லூர் அருட்துறையுள் ஆதி உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே என்று பாடுகிறார். என்னன்னா ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாளான் வருது. அந்த ஆதன் என்று சொன்னால் அறிவில்லாதவன் என்று பொருள். அறிவில்லாத எனக்கு உன்னுடைய திருவடியை நீ கொடுக்கிறேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். பாதம் பெறுவார்கள் பெரு பண்டம் என்பது மாணிக்கவாசகர் சொல்றாரு, மூல பண்டாரம் வழங்குகின்றான் முந்துமே என்பது போல இறைவன் முக்தி கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னா அவனுடைய பாதம் பணிந்து இருக்கக்கூடிய அறிவுடையவர்கள். யாரு அறிவுடையவர்கள் சொன்னா இறைவனுடைய திருவடி வணங்குறவங்க தான். ஆனா நான் அப்படி பண்ணனா உனக்கு அடிமையே இல்லைன்னு நான் சொன்னேன், ஆதன் பொருளானேன், அதனால அறிவில்லாதவனாக நான் இருந்தேன், பொருளாக இருந்தேன். ஆனா அருளாளா நீ என்ன பண்ணுன்னு சொன்னா எனக்கு உன்னுடைய பாதத்தை பணிந்த அந்த அறிவுடையவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை நீ எனக்கு கொடுத்திருக்கிற, எவ்வளவு பெரிய விஷயம் இதுன்னு சொல்லி அருளாளா தாதார் பெண்ணை தென்பால் வெண்ணநல்லூர் அருட்துறையுள், அந்த வெண்ணநல்லூர் அருட்துறையில் இருக்கக்கூடிய பெருமானே ஆதி ஆதின்னு பாடுறார். பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் முன்னவனாக இருக்கக்கூடியவன், முதல்வனாக இருக்கக்கூடியவன் என்று சொல்லி உனக்கு ஆளாய் இனி அல்லேன் என்று நான் சொல்ல முடியுமா என்று அவர் கேட்கிறார். 6வது திருப்பாடல். தன்னார் மதிசூடி தழல் போலும் திருமேனி எண்ணார் புறம் மூன்றும் எரி உண்ண நகை செய்தாய், மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணநல்லூர் அருட்துறையுள் அண்ணா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. அந்த மதிசூடிய வரலாற்றை மறுபடியும் சொல்றார். தன்னார் என்று சொன்னால் குறிச்சி பொருந்திய அந்த மதிசூடி, தழல் போலும் திருமேனி, பெருமான் சிவந்த திருமேனியாக இருக்கிறான் என்பதை சொல்லி, எண்ணார் புறம் மூன்றும் எரி உண்ண, சிலை எரி உண்ண நகை செய்தாய் அப்படின்னு பாடுறார். என்னன்னா நீ ரொம்ப சிரமப்படல பெருமானே, எளிமையா அந்த திரிபுரத்தை எல்லாம் எரித்து விட்டாய் என்று சொல்லி
மன்னார் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையுள் திருவெண்ணெய்நல்லூரிலே இருக்கக்கூடிய பெருமானே, அண்ணா உனக்கு ஆளாய். அண்ணா என்ற அந்த சொல் ஞானசம்பந்தர் கூட பாடுறாரு இல்லையா, அதிலே தான் பாடுறா. விண்ணோர் பெருமானிலே தான் கடைசியா சொல்லும் பொழுது அண்ணா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமேன்னு வரும். மன்னிக்கணும், இது இவர் சொல்றது. அவர் சொல்லும் பொழுது அண்ணா எனவல்லார்க்கு அடையா வினைதானே அப்படின்னு சொல்லுவார். அந்த அண்ணானா என்ன அர்த்தம்னா, அண்ணல்னு சொல்றோம் இல்லையா, அண்ணல் என்பதுதான் அண்ணா என்று வரும். அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளி அமுதேன்னு பாடுற மாதிரி அந்த அண்ணல் என்பதுதான் அண்ணான்னு சொல்லி உனக்கு ஆளாய் நீ அல்லேன்னு சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் இந்த பாட்டுல. ஆமா, அந்த பாட்டு முழுசா அண்ணா என்ன கடவேணும் அடிமைசால அழகுடைத்தேன் வரும். முதல் வரி எனக்கு வரமாட்டேது. அதாவது எப்படி வரும்னு தெரியல. அது என்ன சொல்றாருன்னா அந்த பாட்டுல, அண்ணா என்ன கடை வேணும், அதுக்கு தகுதியுடையவனாக நான் இருக்கிறனோ, அண்ணலேன்னு சொல்ல முடியாது இல்லையா உங்களை, அந்த அளவுக்கு கூட தகுதி இல்லாதவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அடிமை சால் அழகுடைத்தேன்னு சொல்றேன். என்னுடைய அடிமை ரொம்ப நல்லா இருக்குது சொல்றோம் இல்லையா, இப்ப நம்ம ரொம்ப அழகா இருக்குதுப்பா நீ பேசுறதுன்னு, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அது திருவாசகத்துல வரக்கூடிய வரி. ஏன்னா அதனாலதான் மாணிக்க வாசகர் வந்து சொல்றார், அவர் தான் வணக்கம் என்று கூட உனக்கு நான் சொல்லக்கூடிய அந்த தகுதி எனக்கு இல்லை. ரொம்ப உயர்ந்தவர்களை பார்த்தா ரொம்ப அடிமையா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, வணக்கம்னு சொன்னா கூட சமமா இருக்கிறவங்களை சொல்றது, ஓரளவுக்கு தகுதியானவங்க சொல்றதுன்னு சொல்லி சோத்தம் என்ற ஒரு சொல்லு இருக்குது. அதான் அவர் சொல்றார், சோத்தெம்பிரான் என்று சொல்லி அப்படின்றார் இல்லையா, அப்படி சொல்லணும். அவ்வளவு அடிமையா நான் இருக்கிறேன் என்று பாடக்கூடியவர் மாணிக்க வாசகர். அந்த மாதிரி ஏதாவது அந்த செய்தி வந்து அதுல வரும். அந்த பாட்டு நம்ம முழுசா வந்ததுன்னா பார்ப்போம். இதுல 6வது பாட்டுல தான் சொல்றார், மண் என்று சொன்னால் மண்ணுதல். மன்னார் பெண்ணை தென்பால் அப்படின்னு வருது இல்லையா, மண்ணுதல்னா மூழ்குதல் அப்படின்ட்டு சொல்றார். உனக்கு அல்லேன் எனலாமேன்னு சொல்றாரு. அடுத்து 7வது பாட்டு தான், ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகு ஆனாய், வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய், தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையுள் ஆனாய், உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று வருது. அது ஒரே நிமிடம் இருங்க, அது ஒரு சந்தேகம் நான் பார்க்கணும்னு நினைச்ச குறிப்புல உடலை குறித்தது. இன்னைக்கு மறுபடியும் பாக்குறப்ப தவறா எழுதிட்டோமோ அப்படின்னு நினைச்சேன். இல்ல இல்ல, சரியா தான் எழுதிருக்கு. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய்ன்னு சொல்றாருலே, அந்த ஊனாய் என்று சொன்னால், ஊன் என்று சொன்னா உடம்பு கிடையாது. ஊன் என்பது ஒரு பகுதி தான், உள்ள என்ன எலும்பு இருக்கிறது, ரத்தம் போன்றவையெல்லாம் இருக்குது இல்லையா. ஆனா ஊன் என்று சொன்னால் ஆகு பெயராக உடம்பினை குறித்து ஊன் ஆய் அப்படின்னு சொல்லி உயிரை சொல்லணும். அதுதான் எனக்கு குழப்பமாயிடுச்சு. ஐயோ நம்ம தப்பா எழுதிட்டோம் போல இருக்கே. ஊனா என்று சொன்னால் உயிரை தான் சொல்லணும், உடலை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சரிதான். அது ஊன் என்பது உடம்பை குறிக்குது, ஊன் ஆய் என்று சொன்னால் உயிரை குறிக்குது. ஊனா என்றால் உயிராக இருக்கக்கூடிய பெருமானே, உயிரானாய் அதான் சொல்ற, ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகு ஆனாய். ஏன்னா இங்க ஊன் என்பது உடம்புன்னு சொல்லிட்டோம்னா மறுபடியும் வந்து உடலானாய்னு வருது இல்லையா, வரக்கூடாது. ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகு ஆனாய், எல்லாம் பெருமானே நீயா இருக்கிற. வானாய் நிலனானாய் கடலானாய் மலையானாய், தேனார் பெண்ணை தென்பால், தேன் ஆர்க்கின்ற அந்த மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையில் இருக்கக்கூடிய பெருமானே ஆனாய். ஆனாய் என்று சொன்னால் அங்க பொருந்தி இருக்கக்கூடிய பெருமானே, அதான எழுதியிருக்கு. பொருந்தியவனே, வெண்ணெய்நல்லூரிலே பொருந்தியவனே. பொருந்தி இருத்தல் என்பது நீங்காது இருத்தல். இன்னொன்னு ஆனாய், ஆண் என்று சொன்னால் பசு, இடப வாகனத்தை உடையவனே என்றும் பொருள். ஆனாய் என்றால் அதாவது விழித்தல் மாதிரி இருக்கும். ஆனாய் என்றால் ஊர்தி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, கூப்பிடுற மாதிரி, அது மாதிரி பொருள். அதான் வந்து 2 பொருளும் எழுதியிருக்கிறேன். உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமே என்று சொல்றார். 8வது பாடல்ல, ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண சிலை தொட்டாய், தேற்றாதன சொல்லித் திரிவேனோ செக்கர் வான் நீர், ஏற்றாய் பெண்ணை தென்பால் வெண்ணெய்நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. ஏற்றார் புறம் மூன்றும் எரி உண்ண என்று சொன்னால், அந்த திரிபுரத்தை வந்து முன்ன சொன்ன மாதிரி தான் எரிக்கும் பொழுது பெருமான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த சிலையெல்லாம் எடுத்து அப்படியே உள்ள வளைச்சாரெல்லாம் கிடையாது.
சிலை தொட்டாய் அப்படின்னா சும்மா கையில வச்சுட்டு இருந்தே தவிர அதை பயன்படுத்தல பெருமானே, சிரிச்சே எரிச்சிட்டீங்க நீங்க. தேற்றாதன சொல்லி திரிவேணும் செக்கர் வாண்ணீர் என்று சொல்லி, செக்கர் வாண்ணீர்னா அந்த சடை, சடைக்காக சொல்றார். அதான் எழுதியிருக்கிறோம். இறைவனின் அருளும் தன்மையை கூற திரிபுரம் எரி செய்ததும் பகீரதனுக்காக கங்கையை தாங்கினமையும் கூறினார். செக்கர் வாண்ணீர் என்றால் அந்த சிவந்த சடையில இருக்கக்கூடிய கங்கை. நம்ம இவர் கூட அப்பர் கூட பாடும் பொழுது செஞ்சடை கற்றை முற்றத்து, சடையே செஞ்சடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானசம்பந்தர் கூட அந்த சீர்காழியினுடைய ஒரு இதுல நிறைய இடத்துல சொல்றாங்க செஞ்சடை செஞ்சடைன்னு சொல்லும் பொழுது செஞ்சடை அண்ணல் அப்படின்னு சொல்லுவார். இது எதுக்குன்னா, நம்ம ஓதுவார் இருக்கிறார் இல்லையா ஏயாதி அவர்கள், அவர்களிடத்துல நாங்க அப்ப திருமுறை செப்பேடு கண்ட பொழுது போனோம். எதுக்கு அந்த சீர்காழி இதுல இருக்கிறது ஞாபகம் வந்ததுன்னா, நம்முடைய நட்சத்திர குருமணிகள் இருக்கிறார் இல்லையா 27வது குருமகா சன்னிதானம், அவர்கள் அந்த கும்பாபிஷேக பணி மேற்கொண்ட பொழுது சீர்காழியிலே செப்பேடுகள்லாம் கிடைத்தது நமக்கெல்லாம் தெரியும். அப்போ முதல்ல அவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு செப்பேடு எடுத்தாங்களா, எடுத்து அவருடைய பார்வையில முதல்ல அந்த பட்ட சொல் செஞ்சடை அண்ணலோ ஏதோ ஒண்ணு, அந்த சடை சம்பந்தமாக ஞானசம்பந்தருடைய ஒரு வாக்கு கிடைத்தது அப்படின்னு உடனே அது ஒரு பெரிய அருள் நிகழ்ச்சியாக, அது ஏடு வந்ததே பெரிய ஒரு அருள் நிகழ்ச்சி தான். அதனாலதான் நல்ல ஒரு பெயர் அவங்க சன்னிதானமே சூட்டி இருக்கிறாங்க அந்த மண்ணுக்கு. எப்படி ஒரு குழந்தை தாய் ஈன்றெடுக்கிறாரோ அது போல தெய்வத்தமிழை ஈன்றெடுத்தது இல்லையா அந்த இடம், அதனால திருமுறை ஈன்ற தெய்வ தமிழ் மண் அப்படின்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்கிறார். அந்த இடத்த மட்டும் சின்ன ஒரு வேலி மாதிரி போட்டு அருமையா வச்சிருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம சீர்காழி போனோம்னா அந்த இடத்த பார்க்கலாம், அப்படி வச்சிருக்கிறாங்க. அந்த செஞ்சடை என்பது பெருமானுடைய சிவந்த திருவேணி, சடையும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பெருமானே, நான் உறுதி இல்லாத சொற்களை எல்லாம் பேசி திரிவேணும், திரிய மாட்டேன், ஏன்னா இப்ப நீங்க வந்துட்டீங்க என்று சொல்லி, ஏற்றாய் இடப வாகனத்தை உடையவனே பெருமானே, உன்னையல்லாமல் நான் உனக்கு அடிமை இல்லை என்று நான் சொல்வேனோ, இதுக்கடுத்து சொல்ல மாட்டேன் என்று சொல்லி சொல்றார். 9வது திருப்பாடல்ல மழுவாள் வலனேந்தி, அருமையான பாட்டு இது. மறைவோதி மங்கை வங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உனதொழிலே, செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அழகா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இந்த பாட்டுல சொல்லும் பொழுது பெருமான் மழுவேந்தி கொண்டிருக்கிறான், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு பதசாரமா ஒன்னொன்னு சொல்ல, அந்த முக்கியமான கருத்து தான் சொல்லிட்டு போறேன். ஏன்னா இங்க பதிக விளக்கமாக ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க 7ஆம் திருமுறையெல்லாம். அதனால நுட்பமான செய்தி தான் சொல்லிட்டே போறோம். பெருமான் நீ மழு ஏந்தி கொண்டிருக்கிறாய் எல்லாம் சொல்லிட்டு, மறை ஓதர மங்கை வங்கனாக உமையம்மை ஒரு கோலமாக உடையறேன்னு சொல்லிட்டு இறைவனுடைய தன்மையை சொல்றார். தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உணதொழிலே என்று சொல்லும் பொழுது அவர் கட்டளை மாதிரி சொல்லலை. உன்னை வழிபடுறோம் பெருமானே, அதனால நீங்க எங்களுடைய அந்த குறையெல்லாம் தீர்த்திடணும், எங்களுடைய துயரத்தெல்லாம் தீர்த்தணும்னு சொல்லலை. அந்த உரை எப்படி எழுதுறாருன்னு பாருங்க. தொழுவார் அவர் துயராயன தீர்த்தல் உன தொழில் அது என்பது இறைவன் தனக்கு செய்த திருவுருளை நினைந்து கசிந்தருளி செய்தவாறு. அருணையார் அவர்களுடைய உரை என்னன்னா, பெருமானே உன்னை வழிபட்டு நான் தொழுதேன் இல்லையா, எங்க தொழுதேன்? கைலாயத்திலே தொழுதேன், கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். உன்னை அப்படி தொழுததுனால என்னை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமையாக நீ எண்ணி இந்த பிறவியில என்னை தடுத்தாற் கொண்ட இல்லையா, அது எவ்வளவு பெரிய கருணை பெருமானே என்று அகச்சான்றாக சொல்றார். அகச்சான்றாக சொல்லி என்ன பண்றார்? கசிந்து அழுது தொழுவார் அவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே, எவ்வளவு பெருந்தன்மையாக பெருங்கருணையாக நீ இருக்கிறாய் என்று இறைவனை பாடி, செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணநல்லூர் அருட்துறையுள் அழகா பெருமானே உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமே என்று சொல்றார். நம்ம நினைச்சிருப்போம் இல்லையா, பாடும் பொழுது பெருமானே தொழுபவருடைய துயரை தீர்த்தல் உன்னுடைய கடமை, எப்படி அப்ப சொல்றோம் இல்லையா, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் ஆடுறா போடுறாரு அவரு, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு, தன்கடன் அடியேனையும் தாங்குதல் அப்படியே சொல்றா. பெருமானே என்னையும் நீங்க தாங்குறீங்க இல்லையா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, எதையும் நான் எதிர்பார்க்கறது கிடையாது பெருமானே, நான் தொண்டு செய்துகிட்டே இருப்பனே தவிர எதையும் எதிர்பார்க்கல என்பது போலதான் சொல்ற. அது மாதிரி உங்களுடைய கருணை எவ்வளவு பெரிய கருணை பெருமானே என்றுதான் வியந்து பாடுறார். 10வது பாட்டு காரூர் புனல் எய்தி கரை கள்ளி திரை கையால், அந்த பெண்ணையாற்றில வருது, அந்த அலைகள்லாம் வரத்த சொல்றா. பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி, மணிகள் அவையெல்லாம் அடித்து வரக்கூடிய அந்த ஆற்றுல
சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆரூரன் எம்பெருமாற்கு ஆளல்லேன் எனலாமே. ஆரூரனாகிய யான் பெருமாற்கு ஆளல்லேன், அடியவன் இல்லை என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் நான் அவனுக்கு அடியவன்தான் என்று பாடுகிறார். இந்த பாட்டுல பதிகப் பலன் இல்லாதது போல தெரியும். இது என்ன உட்குறிப்பான்? நீவீரும் எனது வரலாற்றை உணர்ந்து இப்பதிகத்தை ஓதின் அவனுக்கு ஆளாகி உய்வீர் என்பது கருத்து. என்னன்னா, இந்த பதிகத்தை நீங்க பாடினீங்கன்னு சொன்னா, எப்படி பெருமானுக்கு அடியவனாக இல்லை என்று நான் இருந்தேன், ஆனா அடியவன் தான் என்பதை உணர்ந்தனோ, அதுபோல இதை படிச்சா நம்மளும் பெருமானுக்கு அடியவன் தான் என்பதை உணரலாம் என்றுதான் அவர் பாடுகிறார். அதுதான் இந்த பதிகத்தினுடைய பதிகப் பலனாகவும் சொல்லுவாங்க. அப்படி பித்தாபிரை சுடி பாடுறார். இன்னைக்கு ஆமா, சும்மா ஒரு பாட்டு வேணா சொல்லிடும். ஆமா, அது ஒரு பக்கம் இருக்கும். அது எனக்கு ஒரு குறிப்பு கொடு. ஒரு 7 நிமிஷம் இருக்குது, சும்மா தொடங்கிடுவோம். நோட்ஸ் ஆனா நீங்க ஜாக்கிரதையா எடுத்துட்டு வாங்க அடுத்த வகுப்புக்கு. என்னன்னா 75வது பாட்டுல, அதாவது இதை முடிச்சுட்டு தான் நம்ம பித்தா பிரிச்சு சொல்லியிருக்கணும், இருந்தாலும் நம்ம சொல்லிட்டோம். அதே தான் அந்த செய்தியை சொல்றார். எப்படி அவர் பாடினார் பெருமான் இடத்துலன்னு சொல்லும் பொழுது, முறையால் வரு மருதத்துடன் மொழி இந்தள முதலில், எல்லாமே இசை நுட்பம். இது நான் நினைச்சேன், நான் பேசாம திருவாசக சென்னாவலர் நம்ம சர்க்குருநாதன் ஐயா அவருக்கு தான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு நம்ம சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறம் சொன்ன ரொம்ப இது நுட்பமான இசை நுட்பம். ஏன்னா சிலப்பதிகாரத்துல அரங்கேற்றிருக்காதையே பெரும்பாலும் படிக்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அது எதுக்கு, நம்ம அதை எழுதிடுவோம், உரை எழுதிடுவோம், நம்ம என்ன இசை வகுப்பா படிக்கிறோம், அதை சொல்லிடுவோம் அப்படின்றதுக்காக எழுதினேன். அதான் நுட்பமா சொல்றார். முறையால் வரு மருதத்துடன் மொழி இந்தள முதலில் குறையா நிலை மும்மைப்படி கூடும் கிழமையினால் நிறை பாணியில் இசைகோள் புனர் நீடும் புகழ் வகையால் இறையான் மகிழ் இசைபாடினன் எல்லா நிகரில்லான் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த முறை என்பது, அப்படியே நான் உரைதான் சொல்றேன். இங்கு கூறிய முதல் கிழமை முதலிய 11 பாகுபாடுகள், 11 வகையாக அந்த இசை நுட்பங்கள்லாம் இருக்குது என்று சொல்லி அதை சொல்றாரு. மருதம் என்பதும் 4 வகையாக இருக்கக்கூடிய இசை நுட்ப முறை. இந்தளம் என்பதும் அது பண். அந்த பண் எப்ப பகல் பண்ணா இருக்குதா என்ற அந்த குறிப்பு. ஏன்னா அவர் ஆட்கொண்ட அந்த செய்தியில இருந்து அங்க போய் திருவெண்ணைநல்லூர்ல அவர் பதிகம் பாடும் வரை இருந்த நேரம் ஒருவேளை அது காலை முகூர்த்தமா இருக்கலாம். ஏன்னா அப்படிதான் சொல்றாங்க. கதிரவன் அவருடைய திருமணத்தை பார்ப்பதற்காக வராருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ காலைல முகூர்த்தமா வைக்கிறாங்க. இவர் சண்டைலாம் போட்டு வழக்காடி அங்க போகும்போது மதியம் ஆகிடுது. அந்த நேரத்துல அவர் பாடுறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இந்தளத்தினுடைய அந்த செய்தியெல்லாம் சொல்லி, மும்மைப்படி என்பது எடுத்தல் படுத்தல் நலிதல் முதலிய அந்த இசை நுட்பத்தை எல்லாம் சொல்லி, தாளம் தாள முறை எல்லாம் பொருந்துமாறு அவர் பாடினார் என்பதை சொல்றார். அந்த மருதம் என்பது 4 வகையாக இருக்கக்கூடிய பண்களில் ஒன்று. பாலை, குறிஞ்சி, மருதம், செவ்வழி என்ற அந்த 4 பண்களில் ஒன்றுன்னு எழுதியிருக்கிறோம். இவையெல்லாம் எல்லாம் அடியார்க்கு நல்லாருடைய உரை என்று CKS அவர்கள் குறிப்பிடுவது. இதனுடைய அந்த செய்திகளையும் அடுத்து அவர் என்ன செய்தார் என்ற அந்த தல வரலாற்றையும் நாம் அடுத்த வகுப்புல பார்ப்போம் என்று சொல்லி, ஏன்னா இது கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும். சிலதெல்லாம் இசையில கொஞ்சம் கொஞ்சம் சிலதெல்லாம் சொல்லலாம் இல்லையா, அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பாக தொடர்ந்து நாம் பெரிய புராணத்தை சிந்திப்பதற்கு, அதுவும் அவருடைய அந்த திருமுறையோடு சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களுக்கு திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, உரையை கேட்கக்கூடிய அடியார் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.